ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு கீதாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? கிராமத்து ஸ்டைலில் மசாலா அரைச்சி வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், வெண்டைக்காய் இதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் போட்டு ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சோம்ல, அந்த மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் காய் வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி காய் வேக வச்சுக்கலாம். ஃபினிஷிங் டச்சாக தேங்காய் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழம்புல ஆட் பண்ணி அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டைல் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.